ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல டிசைன். இன்னைக்கான சிம்பிள் ப்ரோச் டிசைன் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து 1/2 இன்ச்சு சாரி டியூப் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு சாரி டியூப் எடுத்துட்டு ஒரு பென்டென்ட் ஃபார்மேட் பண்ண போகிறோம். பென்டென்ட் ஃபார்ம் பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட ரெசின் ப்ரூச்சஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ சாரி டியூப்ஸை வந்து நான் வந்து செலோ டியூப்லேயோ அல்லது OHP ஷீட்லேயோ ஒட்டிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ரெசின் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு பென்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் உள்ள தள்ளி அந்த கேப் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி வைக்கணும். கரெக்டா அந்த கேப் ஜாயிண்ட் வந்து தெரியாத அளவுக்கு நம்ம நகர்த்திக்கணும். கரெக்டா நகர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எல் பார்ட் பெண்ட் பண்ண மாதிரியே தான் இந்த பக்கமும் கரெக்டா இங்க எடுத்துட்டு, இப்போ நான் இதை ஸ்டிக் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த கேப்பை கரெக்டா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் வந்து எனக்கு பெர்ஃபெக்டா வரணும். அந்த இடத்த நான் பெர்ஃபெக்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இங்க பாருங்க இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல நான் நீடில இன்செர்ட் பண்ணணும். அதையும் நான் கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். அப்பதான் எனக்கு பெர்ஃபெக்ட் பெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கேப்ஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கிருந்து கரெக்டா எடுத்துட்டு அந்த டாட்ல ஸோ அழகா இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் பென்டென்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு கார்னர்ல மட்டும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த அவுட் சைடு கார்னர்ல வந்து நான் டிசைன் பண்ண போறேன். ஸோ லைலா ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். நீங்க குட்டி ஃப்ளவர்ஸ் கூட எடுத்துக்கலாம். லைலா ஃப்ளவர் வந்து சாலிட் டியூப் வந்து 1 இன்ச்சு சாலிட் டியூப் எடுத்தீங்கன்னா லைலா ஃப்ளவர் வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து 1/2 இன்ச்சு சாலிட் டியூப் எடுத்துக்கிறதுனால லைலா ஃப்ளவருக்கு பதிலாக நம்பர் ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஃப்ளவர்ஸ்ல 2 சைஸஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கரெக்டா இந்த ஜாயிண்ட்ல எடுத்து, ஏன்னா அது ஒரு ஸ்லாண்டிங்ல நமக்கு நிக்கணும். எடுத்துட்டு ஒரு நம்பர் ஃப்ளவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் குட்டி சைஸ் நம்பர் ஃப்ளவர் கொடுக்குறேன். அது மேல வந்து ஒரு நம்பர் பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கார்னர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரெண்டு லோரியல் இல்ல ஒரு லோரியல் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஜங்ஷன் வந்து நமக்கு எம்டியா தெரியக்கூடாது இல்லையா? அதனால ஒரு லோரியலோ இல்ல 2 லோரியலோ கொடுத்துக்கலாம். நான் 2 பீஸ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அந்த ஜங்ஷன் வந்து நமக்கு எம்டியா தெரியாது. நீங்க அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி ஃபிளவர் கூட கொடுத்துக்கலாம். உங்களோட விஷ் தான். ஸோ பார்க்க சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கு பாருங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வெளியில இந்த மாதிரி அழகா வெளியில இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலயும் உள் பக்கமா 2 லோரியல் கொடுத்துக்கலாம். அப்பதான் வந்து இது வந்து இந்த பக்கம் திரிஞ்சு வராம இருக்கும். ஸோ நீட்டா பெர்ஃபெக்டா சிம்பிளா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப நடுவுல வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு குட்டி ஃபிளவர் கொடுக்க போறேன். ஒரு சின்ன மினி ஃப்ளவர், அதுக்கு மேல ஒரு நம்பர் பீடை லைட்டா விளக்கிட்டு நீடில இன்சர்ட் பண்ணிடுறேன். சிம்பிள் அண்ட் நீட் டிசைன் பார்க்க பெர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.